ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 39 ஆஃப் டெய்லி கோடிங். இன்னைக்கு நம்ம ஒரு அனிமேஷன் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம ஒரு ஸ்பேஸில் ஸ்டார்ஸ்லாம் இருக்க ஒரு ஸ்பேஸில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது நமக்கு அஹ், இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் நம்மளை நோக்கி வர்ற மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்குல்ல. இதை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா, தூரமாக இருக்க ஸ்டார்ஸ்லாம் டாட்டாக தெரியும். அதே பக்கம் வர வர வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு பெரிய சைஸில் அப்புறம் டேஷ் அந்த மாதிரி தெரியும். ஸோ இதுக்கு இதுதான். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் அதுக்கு முன்னாடி தெரியணும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டனல்ல இல்ல ஒரு பிரிட்ஜுக்கு அடியில ட்ராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்துட்டு அந்த டனல்ல வந்துட்டு ஒரு லைட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பக்கமா இருக்கிற லைட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெருசா தெரியும். அதுவே தூரமா இருக்கிறது வந்துட்டு சின்னதா தெரியும். அதுல தூரமா இருக்கிறது சின்னதா தெரியும். ஸோ இதுதான். ம். இது ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்துட்டு இந்த ரியல் வேர்ல்டுல வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கும். நீங்க வந்துட்டு அத நோக்கி போவீங்க. நீங்க கிட்ட போக போக அதோட சைஸ் வந்துட்டு பெருசா தெரியும். ம். ஸோ ம் இதுதான். இப்போ இதே விஷயத்த நம்ம சிமுலேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அ அத ஆப்ஜெக்ட் நோக்கி எங்கேயும் போ முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு தூரமா இருந்து நம்மள நோக்கி அ கொஞ்சம் கொஞ்சமா அதோட டெப்த் வந்துட்டு கம்மியாகுற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த சிமுலேஷனோட ஃபர்ஸ்ட் ஒரு அசம்ப்ஷன் ஆர் ஒரு ட்ரிக்ன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் நீங்க எங்கேயும் போல. நீங்க அங்கேயே தான் இருக்கீங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு உங்கள நோக்கி வருது. பார்த்தீங்கன்னா, உங்கள நோக்கி வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம என்ன இன்னொரு விஷயம் நம்ம என்ன அ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெப்த் எப்படி நம்ம நம்ம கண்ணு எப்படி பெர்சீவ் பண்ணுது அப்படின்னுட்டு. ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்ட்ரெய்ட் ரோடு ஒரு ஸ்ட்ரெய்ட் ரோடு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பக்கமும் ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு லேம்ப் போஸ்ட், இது ஒரு லேம்ப் போஸ்ட். இது வந்துட்டு அந்த அ அல் அ ரோடோட விட்த் வந்துட்டு கன்சிஸ்டன்ட்டா ஒரே விட்த்ல தான் இருக்கணும் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போதும், நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த லேம்ப் போஸ்ட் வந்துட்டு பக்கமா இருக்க லேம்ப் போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்ணுக்கு வந்துட்டு ம் இதா தெரியும். கண்ணுக்கு வந்துட்டு அ எக்ஸ் டைரக்ஷன மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, அது வந்துட்டு பக்கமா இருக்க லேம்ப் போஸ்ட் வந்துட்டு அதோட டிஸ்டன்ஸ் சென்டர் இந்த சென்டர சென்டராவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆரிஜின் ஒரு சென்டர் அந்த ரோடோட சென்டர்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பக்கமா இருக்க லேம்ப் போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ம் இந்த எக்ஸ் டைரக்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்க மாரி இருக்கும். அதுவே தூரம் போக 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 இந்த சென்டர் லைனுக்கு வந்துட்டு அந்த தூரமா இருக்கிற லேம்ப் போஸ்ட் வந்துட்டு பக்கமா இருக்க ரொம்ப ரொம்ப பக்கமா இருக்க மாரி தெரியும். ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அ உதா அ அ இதுதான் ஆங்கிள் தான். பேசிக்கா உங்களுக்கு கண்ணு இதுக்கு முன்னாடி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அ உதாரணத்துக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி அது எப்படி உங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, சன் ஆர் ஏதாச்சும் ஒரு லைட் சோர்ஸ்ல இருந்து லைட் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேல படும். அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் லைட்டோட டிஃப்ரெண்ட் அ அ அ வேவ் லென்த்ல வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு, அது ஒரு குறிப்பிட்ட எந்த கலரோ அந்த கலரோட வேவ் லென்த் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த லைட் வேவ் வந்துட்டு உங்க கண்ணுல படும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ம். அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ம் தூரமா இருக்கு அப்படின்னா, அந்த லைட் வேவ் வந்து உங்க கண்ணுல படும். பக்கமா இருக்கிறதும் படும். அப்படி பண்ணும்போது இதோட ஆங்கிள் வந்துட்டு மாறுபடும். அது எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு இதுதான் உங்களோட கண்ணுன்னு வச்சுக்கோங்க. இது உங்க கண்ணு. இது வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லேம்ப் போஸ்ட் இருக்கிற பொசிஷன் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு அடுத்த லேம்ப் போஸ்ட் இருக்க பொசிஷன்னு வச்சுக்கோங்க. ம், ம். இது வந்துட்டு அந்த ஆக்சுவல் லேம்ப் போஸ்ட்ன்னு வச்சுக்கோங்க. ம். இது வந்துட்டு இந்த சென்டர்ல
ரோடோட சென்டர்ன்னு வச்சுக்கோங்க. அந்த சென்டர்ல தான் நீங்களும் நிக்கிறீங்க. அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்க க அ உங்க கண்ணுக்கு அந்த பொருள் தெரியணும்னா, உங்க அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற லைட் வந்து உங்க கண்ணுல படணும். ஆமா தானே? ஸோ, அப்படின்னா இது வந்துட்டு உங்க கண்ணுல படும். அதே நேரத்துல இது இங்கருந்து வரதும் உங்க கண்ணுல படும். இப்போ பார்த்தீங்கன்னா ம். இது இ அ இ இ இப்படி படும். இப்ப நீங்க இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க கண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபோக்கஸ் அ இது இருக்கும். ஒரு உங்க உங்க கண்ணு எங்க எங்க வந்து ஆப்ஜெக்ட் இருந்தா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்துட்டு வேர்ல்டு வந்து 3டி. அது உங்க 2டி அது வந்து 2டி இமேஜா உங்களுக்கு தெரியுது. அப்படின்னா, இந்த வர்ற எல்லா சீனும் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு இதா தெரியும். அது அதுல ப்ரொஜெக்ட் ஆகிட்டு, அது அது அத வந்துட்டு உங்க உங்க பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணி இது பண்ணும். உங்க உங்க ஒவ்வொரு இதுவும் எப்படி ஒரு ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒவ்வொரு வீடியோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரு ஒரு ஃபோட்டோவா ஃப்ரேம் பை ஃப்ரேம் நடக்குதோ, அந்த மாரி தான் நம்ம கண்ணும் வேலை செய்யும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரேம் ஃபார்ம் ஆகுறது இந்த குறிப்பிட்ட அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ அ ஓகேவா? இப்போ இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல வந்துட்டு உங் இதோட ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு இங்க இருக்கு. இதோட இங்க இருக்கு. ஸோ இப்படி இதனால தான் இத பார்த்தீங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்துட்டு உங்க கண்ணோட மேக் பண்ணுது. அதே நேரத்தில அடுத்த லேம்ப் போஸ்ட் வந்து உங்க கண்ணோட இன்னொரு ஆங்கிள் மேக் பண்ணுது. இது வந்துட்டு இந்த ஆங்கிள் மேக் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த இன் அ பக்கத்தில இருக்கிறதோட ஆங்கிள் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால, பக்கத்தில இருக்கிறது வந்துட்டு இதோட இது வந்துட்டு அதிகமா இருக்கு. பக்கத்துல இருக்கிறது வந்துட்டு கம்மியா இருக்கு டிஸ்டன்ஸு. அதே நேரத்துல அ சி பக்கத்துல இருக்கிறது வந்துட்டு அதிகமா இருக்கு. தூரமா இருக்கிறதோட ஃபார்ம் ஆகுற ஆங்கிளும் கம்மியா இருக்கு. அதனால இதுவும் லைக் அதோட இந்த ப்ரொஜெக்ட் ஆகுற டிஸ்டன்ஸும் அதிகமா இருக்கு. ஈவன் தோ 2ஓட இதுவும் அ அ ஆக்சுவல் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்க வித்தும் இதா இருந்தாலும். ஸோ இப்படி இதன் மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விஷயம் ப பக் அ தூரம் போக அது வந்துட்டு ஆரிஜினுக்கு பக்கமா இருக்க மாரி நமக்கு தெரியும். தூரம் போக இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்க ஆரிஜினுக்கு பக்கமா இருக்க மாரி நமக்கு தெரியும். பக்கம் வர அந்த எக்ஸ் டைரக்ஷன்ல அந்த எக்ஸ் டைரக்ஷன் ஒரு ஒய் டைரக்ஷன்ல இருக்க அந்த ஆரிஜினுக்கு வந்துட்டு அ இஃப் இட் இஸ் இது லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா, அ அது வந்துட்டு மோர் லெஃப்ட் சைட்ல போகும். ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா, மோர் ரைட் சைட்ல போகும். அதுக்கு காரணம் வந்துட்டு, நம்ம கண்ணுல அது மேக் பண்ற ஆங்கிள். அப்புறம் அத வந்துட்டு நம்ம கண்ணுல தெரியிற அந்த ப்ரொஜெக்ஷனோட இது. ஸோ இதனால வந்து நமக்கு இதாகும். ஸோ இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா, இதுதான். ஒரு ஸ்க்ரீனே எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா ம். ஒரு ஸ்க்ரீன எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இதுதான் உங்க கண்ணு அப்டின்னா, அ இங்க வந்துட்டு ஒரு லைட் இருக்கு. இங்க ஒரு லைட் இருக்கு அப்டின்னா, இது வந்து கிட்ட வர வந்துட்டு கிட்ட வர அதாவது தூரமா இருக்கும்போது இங்க இருக்கும். கிட்ட வர இங்க இருக்கும். இங்க பக்கத்துல வர மாரி தெரியும். பக்கத்துல வர மாரி தெரியும். பக்கத்துல வர மாரி தெரியும். அப்புறம் அது தாண்டி போயிடும். இந்த இத தாண்டி போயிடும். பேசிக்கா இப்படிதான் வந்துட்டு அ இது டெப்த்த வந்துட்டு நம்ம கண்ணு பெர்சீவ் பண்ணுது. இப்போ இத வச்சு நம்ம அ ஆக்சுவல் இது இம்ப்ளிமெண்டேஷன் இதுல ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்றோம் அப்டின்னா, அ அது வந்துட்டு பேசிக்கா சிம்பிளா இந்த ஸ்க்ரீன்ல ஒரு அ ஒரு எவ்வளோ ஒரு ஒரு 40, 20 40, 20யா? ம். விட்த் வந்துட்டு ஒரு 80 ஹைட் வந்து 25ன்னு வச்சுக்கோங்க. ஹைட் 25ங்கிறாங்க. விட்த் வந்து விட்த் வந்துட்டு 80ங்கிறாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்துட்டு ஒரு 200 ஒரு 300 ஸ்டார்ஸ் 200 ஸ்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேண்டமாக இனிஷியலைஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் ஒவ்வொரு ஸ்டாருக்கான பொசிஷனும் வந்துட்டு எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டாருக்கான பொசிஷன் எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், அப்புறம் ஜெட் டைரக்ஷன். பிளாக் எக்ஸ் டைரக்ஷன் இது வந்துட்டு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷனால தான் நமக்கு வந்துட்டு வித் இருக்கு, ஒய் டைரக்ஷனால ஹைட் இருக்கு, ஜெட் டைரக்ஷனில் டெப்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு இது ஸ்டாரும் வந்துட்டு எக்ஸ் டைரக்ஷனில் ஒன்றா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாருக்கு வந்து நமக்கு இந்த 3D ஸ்பேஸில் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம 3D ஸ்பேஸில் தான் எல்லாத்தையும் கம்ப்யூட்டேஷன் எல்லாமே 3D ஸ்பேஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ரொஜெக்ஷனை வந்துட்டு நம்ம 2D ஸ்பேஸில் மாற்றுவோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 3D ஸ்பேஸில் இங்கே ஒரு ஸ்டார் இருக்கும், இங்கே ஒரு ஸ்டார் இருக்கும், இங்கே ஒரு ஸ்டார் இருக்கும், இதே மாதிரி கீழே இந்த 3D இது 3D ஸ்பேஸ்னு வச்சுக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ரேண்டமாக இனிஷியலைஸ் பண்ணிவிடுவோம் ஸ்டார்ட் ஆக. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு நம்ம கிட்ட போக போக ஒவ்வொரு ஸ்டாரோட பொசிஷன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டாரோட ஜெட் டைரக்ஷனில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வருவோம். பிகாஸ் ஆரிஜின் வந்து நம்ம கண்ணுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்ணு தான் நம்ம ஆரிஜின் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஜெட் டைரக்ஷனில் அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஜெட் டைரக்ஷனில் நம்ம பக்கம் வரணும் அப்படின்னா நம்ம ஒன்றா இங்கே கம்மி பண்ணிக்கிட்டே வருவோம். இதை தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு நம்ம கம்மி பண்ணுவோம். அவ்வளோதான். அப்படி கம்மி ஆகும்போது வந்துட்டு நமக்கு இந்த இது கண்ணில் தெரிகிறது வந்துட்டு நம்ம இது இந்த ஆரிஜினில் இது வந்துட்டு ஸ்க்ரீன். பேசிக்காக இது வந்து 3D ஸ்பேஸ், இது வந்துட்டு நம்ம கண்ணில் தெரிகிற ஸ்க்ரீன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் கிட்ட வர வர இது லைக் அந்த எக்ஸ் டைரக்ஷனில் இது லைக் எக்ஸ் பை இந்த ஜெட் டைரக்ஷனில் இருக்க டெப்த்து அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷனை பேசிக்காக 3D ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம இதை ஸ்டாரோட பொசிஷனை கால்குலேட் பண்ணிவிட்டு அதை 2Dயில் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே நிமிஷம், இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டார்ஸ் எல்லாம் அதோட இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். இது வந்து அதோட 3D ஸ்பேஸில் இருக்க பொசிஷன். அதுக்கப்புறமேட்டு அதோட என்ன கலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் ஒரு கலராக இருக்கும். ஸோ வந்து அதை வந்துட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஸோ கலரு அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சேர்ந்தது ஒரு ஸ்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்டார் வந்துட்டு கிட்ட வரும். இப்போ வந்துட்டு அந்த ஜெட் டைரக்ஷன் 0 ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு ரேண்டமாக அது இன்னொரு பொசிஷனில் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ரீஇனிஷியலைஸ் பண்ணி வரப்போம். பேசிக்காக நம்ம ஒரு அதே 200 ஸ்டார்ஸை மட்டும்தான் வச்சுக்கிட்டு அது கிட்ட வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ரேண்டம் இன்னொரு பொசிஷன் அமைச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுவோம். அந்த ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்டார்ஸோட லிஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதோட ரேண்டமான பொசிஷனை வந்துட்டு பொசிஷன் வச்சுருக்கோம், கலர் கோட் வச்சுருக்கோம். இது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து 200ன்னு வச்சுருக்கோம் இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ரெண்டரிங் பண்ண என்ன அப்படின்னு அடுத்து பார்க்கலாம். இப்போது பார்த்தோன்னா இப்போ இந்த செட்டப்பை பார்த்தோன்னா நம்ம ரேண்டமாக ஒரு இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் இந்த ஸ்பெசிஃபிக் டைம் வச்சு சீட் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம். அப்புறமேட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஸ்டார்ஸ் அரேவை வந்துட்டு அதோட ஸ்பெசிஃபிக் ரேண்டம் பொசிஷன்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம வந்துட்டு ரேண்டமா இந்த ஒரு 600 அப்படின்னு வச்சிருக்கோம். 600 அப்படிங்கிறது ரேண்டமான ஒரு சைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ம். அ ரே சே ரேண்டமான ஒரு வேல்யூ அதுக்குள்ள தான் நம்ம ஜெனரேட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ அப்ப 0 டூ 600 வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். எக்ஸ் பொசிஷனு. அதே மாரி வந்துட்டு 600 மாடுலோ 600 போட்டோம்னா, ரேண்டமா 600 வேல்யூஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப அது புரிஞ்சுது. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம -300 பண்றோம். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பார்க்குறோம் இங்க. ஃப்ரேம் வந்துட்டு இப்படி இருக்கு. 1000 இருக்கு. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் இருக்கு. இதுல இது வந்து ஸ்க்ரீனு. ஸ்க்ரீன் பேசிக்கா கம்ப்யூட்டர்ஸ்ல வந்துட்டு எல்லா எல்லா இண்டெக்ஸும் வந்துட்டு நார்மலான மேத்தமெட்டிக் கோஆர்டினேட் சிஸ்டம்ல வந்துட்டு இங்க சென்ட்ரல்ல வந்துட்டு ஆரம்பிக்கும் கோஆர்டினேட் சிஸ்டம். பட் வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ்ல வந்துட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் வந்துட்டு இங்க அ அ இந்த டாப் கார்னர்ல 0,0ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப வந்துட்டு y வந்துட்டு இதுக்கு மேல இன்கிரீஸ் ஆகும். எக்ஸ் வந்துட்டு இப்படி இன்கிரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஆனா, இப்ப இந்த நம்ம இந்த அனிமேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சென்ட்ரல்ல தான் ஆரிஜின் வந்து சென்ட்ரல்ல தான் இருக்கு. ஈவன் தோ நம்ம அரேலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும், இந்த அனிமேஷன பொறுத்தவரைக்கும் இது வந்துட்டு ஆரிஜின் வந்து இங்க தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ரேண்டமா ம் ஒரு 600 வேல்யூஸ் ஜெனரேட் 0 டூ 600 வேல்யூஸ் ஜெனரேட் பண்ணீங்கன்னா, ஆரிஜின் வந்து இங்க இருந்துச்சுன்னா ஃபைன். இங்க இருந்து 600 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுப்பீங்க. ஆனா, இங்க ஆரிஜின இங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஈவன் தோ ஹோல் விட்த் வந்துட்டு அ அ மொத்தமா சரி 600 இருந்தாலும், நீங்க வந்துட்டு ம் ம் இந்த பக்கம் -300 இது ஆரிஜின்னா, இங்க -300 வரைக்கும் போகும். இங்க -300 வரைக்கும் போகும். ஸோ இத வந்துட்டு காம்பன்சேட் பண்றதுக்காக தான், ஆரிஜின் வந்துட்டு இங்க இல்ல, இங்க இருக்கு அப்படிங்கிறத இது பண்றதுக்காக வந்துட்டு இதேதான். அ அ மேல ஒய் டைரக்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா, -300 வரைக்கும் போகும். கீழ வந்துட்டு அ ம் இது மேல வந்து சாரி +300 வரைக்கும் போகும். கீழ வந்துட்டு -300 வரைக்கும் போகும். இத காம்பன்சேட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ரேண்டமான வேல்யூவ கிரிட்ல அ நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன்ல பண்ணணும் அப்படிங்கிறதுனால, அ வித் லெஃப்ட் அண்ட் ரைட் வேல்யூஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால, நம்ம ரேண்டமா வேல்யூ ஜெனரேட் பண்றோம். அப்படி பார்த்தீங்கன்னா, இது இருக்கு. அதே இடத்துல Z டைரக்ஷன்ல எந்த பிரச்சனை இல்ல. நம்ம வந்துட்டு Z டைரக்ஷன்ல 0ல இருந்தா நம்ம ஆரிஜினே வச்சிருக்கோம். நம்மளோட இதுவும் வந்துட்டு 0ல இருந்து வரும். மைனஸ் ஆகுது ஒருவேள அப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு, அ இத வந்து மறுபடியும் ரீசெட் பண்ணிடுவோம். அது முன்னாடியே சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாம நம்ம Zட்ட வச்சு தான் நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் Zட்ட குறைச்சு தான் நம்ம வந்துட்டு இத விஷுவலயே காட்டப் போறோம். ஸோ அது ஒரு விஷயம். அவ்வளதான். ஸோ ரேண்டமா நீங்க அந்த ஸ்டார்ஸ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்ப வந்துட்டு கிரிட் இது வந்துட்டு ஸ்டார்ஸ் எங்க பொசிஷன வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டீங்க. பட் வந்துட்டு அ இங்க கிரிட் அதாவது நீங்க ஒவ்வொரு முறை இந்த ஃப்ரேம அழிச்சிட்டு டிரா பண்ணும்போதும் வந்து இந்த கிரிட்ட தான் வந்து பிரிண்ட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்காக அத வந்து வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு ம் கலர் லைக் இந்த அ ஸ்பெசிஃபிக் அ இது வந்துட்டு என்ன கலர் கோடு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு டிட்டர்மைன் பண்றதுக்கு வந்துட்டு ஏன்னா இந்த இதுல வந்துட்டு என்ன வேல்யூ அந்த கேரக்டர் வந்து போட்டுருவீங்க. பட் அந்த கேரக்டர போட்டாலும் வந்துட்டு, அந்த கேரக்டர்ல எந்த கலர் அப்படிங்கிறது வந்து அது தனி இன்ஃபர்மேஷன் இருக்காது. அது அந்த ஸ்டார்ஸோட இதுல மட்டும் தான் இருக்கும். ஸோ அத வந்து நீங்க பிரிண்ட் பண்ணும்போது நீங்க குயிக்கா ஆக்சஸ் பண்ணுங்கிறதுனால, நீங்க வந்துட்டு இங்க கலர்ஸ்ன்னு தனியா ஒரு அரே வச்சுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜூம் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு மணிக்கு மணி ஃபார் ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்துட்டு எவ்ளோ டிஸ்டன்ஸ் வந்து குறைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு குறிக்கிறதுக்காக ஸோ இதுதான். ஸோ எவ்ளோ ஸ்பீடு இது ஸ்பீடுன்னு ஒண்ணு வச்சுக்கலாம். அ எவ்ளோ இது வந்துட்டு இருக்க போகுது, எவ்ளோ அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்பன்னா அ அ அப்போ Z டைரக்ஷன் வந்துட்டு 600 இருந்துச்சு அப்படின்னா, அப்ப வந்துட்டு ஜூம் ஃபேக்டர் 100 இருந்துச்சுன்னா, அப்ப ஒரு 6 முறை அப்டேட் ஆச்சு அப்படின்னா, வந்துட்டு இது வந்துட்டு இதாகிடும். கிட்ட வந்துட்டு மறுபடியும் அடுத்தது வந்து ஜெனரேட் ஆகிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபைன்.
அ இதுதான். இப்போ வந்துட்டு நம்ம அப்டேட் லூப்ப பார்க்கலாம். பேசிக்கா நீங்க எடுத்தோனயும் கிரிட்ட வைல் லூப் தான். இது வந்துட்டு அ கர்சர் ஹைட் பண்றதுக்கான இது. ம், கர்சர ஹைட் பண்றது. ஆ, ஆமா. ஓகே ஃபைன். ம். இது இது வந்துட்டு கர்சர் ஹைட் பண்ற கமாண்ட் பிரிண்ட்எஃப்ல இது வந்து எஸ்கேப் கேரக்டர். இது வந்து கமாண்டோட ஸ்டார்ட். அப்புறம் கொஸ்டின் மார்க் 25 எல்லுன்னா இந்த கர்சர் ஹைட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அது ஹெச்ங்கிறப்போ வந்துட்டு 25 ஹெச்னா கர்சர் மட்டும் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி. ஸோ அத விடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்ட வந்துட்டு எடுத்தோனயும் நீங்க வந்துட்டு இது அ இது எம்ப்டியா இனிஷியலைஸ் பண்றீங்க. அப்புறம் கலர் வந்துட்டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்றீங்க. ஃபைன். அம் பட் நெக்ஸ்ட் வந்துட்டு பேசிக்கா ஒவ்வொரு முறை இந்த ஸ்டார்ஸ வந்துட்டு ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணும்போது, எல்லா ஸ்டாரையும் வந்துட்டு நீங்க இது ம ந இந்த ஸ்பெசிஃபிக் இத வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு ஸ்டார் வந்துட்டு 400 இருக்கு. இன்னொன்னு வந்து 500 இருக்கு. இன்னொன்னு வந்து 200 இருக்கு அப்டின்னா, அ எல்லாத்தையும் ஒரே இது பண்ணும். ஒரே ஸ்பீட்ல குறைக்கும்போது, அ எல்லாமே ஒரு ஸ்டெப் முன்னாடி வருது. அப்படிங்கிற இது. ஸோ அதுக்காக நீங்க வந்துட்டு இந்த அ ஸ்பெசிஃபிக் ஸ்டாரோட டைரக்ஷன் வந்துட்டு குறைக்கிறீங்க. ஒரு வேள அது வந்துட்டு அப்படி குறைச்சும்போது, அது வந்துட்டு இதாகி இருந்துச்சு அப்படின்னா, எதான்னா, ம் அ இது நெகட்டிவானா அப்ப அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு வேள வர்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா, அப்ப வந்து நம்ம ம் அ அத வந்து மறுபடியும் டைரக்ஷன் மட்டும் ரீசெட் பின்னாடி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டு எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன அ க க இது கடைசில இருந்து ஆரம்பிக்குது. இதையும் நம்ம ரேண்டமா கூட ஜெனரேட் பண்ணவும் வைக்கலாம். பட் வந்துட்டு நம்ம ம் இது வந்து இந்த மாதிரி பண்றோம் வச்சுக்கோங்க. இதையும் ரேண்டமாவே பண்ணலாம். கரெக்ட்டு தான். ம். ஸோ இது இருக்கு. இது ரேண்டமா ஜெனரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அ ஓகே. அதே நேரத்தில கலரும் வந்துட்டு ரேண்டமான கலர் ஒண்ணு ஜெனரேட் ஆகுது. ம். இந்த கலரும் இந்த கமாண்ட் லைன்ல இருக்க கலர் பார்த்தீங்கன்னா 7 கலர் இருக்கும். அது ஒவ்வொரு கலர் கோடு வந்துட்டு 31லேருந்து 37 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்காக 31 பிளஸ் ரேண்டமா 0 26 வேல்யூஸ் ஆட் பண்ணீங்கன்னா, ரேண்டமான ஒரு கலர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்புறம் இப்ப வந்துட்டு ஸ்க்ரீன்ல எக்ஸோட ப்ரொஜெக்ஷன கால்குலேட் பண்றோம். அப்படி பார்த்தீங்கன்னா, ம் அதுதான். ம் ஸோ வந்துட்டு அ எக்ஸு எக்ஸ்ன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுதான் எக்ஸ். எது எது எக்ஸ்ன்னா, இந்த ஆக்சுவல் விட்த் ஆஃப் த ரோடு தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ இது வந்துட்டு இங்க இருக்கிறதுக்கும் வித் சேம் தான். இங்க இருக்கிறதுக்கும் எக்ஸ் சேம் தான். இங்க இருக்கிறதுக்கும் எக்ஸ் சேம் தான். ஸோ, ஆனா இது வந்துட்டு இது வந்துட்டு ப்ரொபோர்ஷனேட்டா வந்துட்டு வித்த பொறுத்து வந்துட்டு இது வந்துட்டு அ டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ் எக்ஸ் வேல்யூ வந்துட்டு ப்ரொஜெக்டட் எக்ஸ் வேல்யூ வந்துட்டு ஆக்சுவல் எக்ஸ் வேல்யூ விட இந்த ஆர் டெப்த்த பொறுத்து வந்துட்டு டிக்ரி ப்ரொபோர்ஷனேட்டா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ம் ஃபார் அ அந்த ப்ரொஜெக்டட் எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிஎக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ப்ரொஜெக்டட் எக்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் எக்ஸ் வந்துட்டு ஆக்சுவல் எக்ஸ விட இங்க டெப்த் இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டட் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஏன்னா, அ ஒருவேளை இந்த டெப்த் வந்துட்டு இன்கிரீஸ் ஆக உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சுவல் எக்ஸ் வந்து 15ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ வந்துட்டு அ அ டிஸ்டன்ஸ் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு 1 இருந்துச்சு அப்டின்னா 50 இருக்கும். அப்ப இதுக்கு வந்துட்டு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுவே 10 இருந்துச்சு அப்டின்னா 5 இருக்கும்.
அப்ப அது வந்துட்டு கம்மி டிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அதுதான். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கம்மி. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் கால்குலேட் பண்றதுக்கான இது வந்துட்டு இதுதான். ஸோ அதனால ஸ்க்ரீன்ல ப்ரொஜெக்ட் பண்றது வந்துட்டு ஆக்சுவல் எக்ஸ் டிவைடட் பை அந்த ஜெட்டு என்ன இதுவோ அது கூட வந்துட்டு இன்டூ ஜூம் ஃபேக்டர். லைக் அது வந்துட்டு ஒரு 100ஓ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது. ம், ம். ஸோ ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸ் வேல்யூ வந்துட்டு ஒரு 500 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்புறமேட்டு ஜெட் வேல்யூ வந்துட்டு ஒரு என்னவா இருக்குன்னா ஒரு 200 இருந்துச்சு அப்படின்னா இது டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு 2.5 வரும். இன்ட்டு வந்துட்டு ஜூம் ஃபேக்டர் இது வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. இது 50 வச்சுக்கோங்க. சரி இது ஏன் அப்படின்னு சொல்றேன். பட் ஃபைன். ஸோ வந்துட்டு ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இது இன்டூ 100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு 250ன்னு வரும். ஸோ இந்த 100ங்கிறது இந்த ஜெட் வேல்யூ பொறுத்து வந்துட்டு உங்களுக்கு இதாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வித் பை 2 அந்த 300ன்னு இருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு அந்த வித் பை 2. ஸோ வந்துட்டு இதுதான். இதுவே வந்துட்டு y டைரக்ஷனை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இதுவா இருக்கும். 50 இருக்கும். ஏன்னா வந்துட்டு எப்பவுமே ஒரு கன்சோல்ல வந்துட்டு ஒரு இது ஹைட்டை விட வித் வந்துட்டு பாதியாக தான் இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா இந்த 9 அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு அவர் லைக் பார்க்கும் இதில் இப்படி இருக்கு. பட் கன்சோல்ல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வித்து ஹைட் வந்துட்டு அதிகமா ட்வைஸ் த ஹைட் இருக்கு. வித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்கு. ஸோ இதன் காரணமாகவே வந்துட்டு நம்ம வித்தை வந்துட்டு ட்வைஸ் த ஹைட் இது பண்ணியிருப்போம். இது வந்துட்டு அதை விட பாதியாக இருந்தால் போதும். ஏன்னா இது ஏற்கனவே டபுள் த சைஸ் இருக்குங்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு குவிக்கான ஒரு ஹேக்குன்னு மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது ஓகே ஃபைன். ஸோ ஸோ பேசிக்காக இந்த ப்ரொஜெக்ஷனை வந்து வந்து இப்போ கால்குலேட் பண்ணுறீங்க. அப்புறமேட்டு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வந்துட்டு ஒரு இது வந்துட்டு இது பார்டர் லைக் இந்த குறிப்பிட்ட இந்த கிரிட்டோட வித் அண்ட் ஹைட்டுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகணும். இல்லைன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வந்துடும். ஸோ அதனால எக்ஸ் வந்துட்டு 0 to வித்துக்குள்ளே இருக்கு, y வந்துட்டு 0 to ஹைட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 இந்த ஜெட் டைரக்ஷன் வந்துட்டு 200 கிட்ட வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம அட்டுன்னு பெருசாக்கு இல்லைன்னா பாயிண்ட் ஆக்கிடு அப்படின்னு இது பண்ணுவோம். ஸோ இது நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு என்ன லாஜிக் அப்படின்னா லைக் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிட்ட வரும்போது அது வந்துட்டு ஒரு ட்ரையல் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல. ஸோ அதை வந்துட்டு எப்படி இது பண்ணுறது அப்படின்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு லாஜிக் மட்டும் வச்சிருக்கோம். அது என்னன்னா அது ஒரு ஜெட்டு வந்துட்டு 300 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீ வந்துட்டு இப்போ என்ன பண்றீன்னா அந்த இதுக்கு Z டைரக்ஷன்ல ஒரு 40. ஸோ நம்ம பேசிக்கா இந்த ட்ரெயில் வந்து பின்னாடி தானே தெரியணும். ஸோ அதன் காரணமா வந்துட்டு ஒரு 40 இது பின்னாடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்துட்டு
இன்டு ஜூம் ஃபேக்டர் அதோட ப்ரொஜெக்ஷன்லாம் வச்சுட்டு இது பண்ணிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ட்ரெயில ஃபார்ம் பண்ணு. ட்ரெயில்னா அது வந்துட்டு டேஷ் அப்படிங்கிற ட்ரெயில்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு அந்த ட்ரெயில வந்துட்டு அந்த அப்போ வந்துட்டு இதுவும் அதே வித் அண்ட் அரே பவுண்டடா இருக்கு அப்படின்னா அப்போ வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறது வந்துட்டு எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை ஏற்கனவே இருந்தது ஸ்டாரா இருந்துச்சுன்னா அது ஓவர்ரைட் பண்ணக்கூடாது. அதுக்காக வந்துட்டு இது பண்ணிட்டு ம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கலர் கோடையும் இந்த ஏற்கனவே இருந்த ஸ்டாரோட கலர் கோடையும் இதுக்கு குடுத்துட்டோம் அப்டின்னா, இது வந்து ஃபார்ம் ஆயிடும். பேசிக்கா இந்த ப்ரொஜெக்ஷன வந்துட்டு இப்போ செட்டப் பண்ணியாச்சு. ப்ரொஜெக்ஷன் என்னன்னா, கிட்ட இருக்கிற ஸ்டார் வந்துட்டு இது வந்துட்டு இதா இருக்கும் அப்டின்னுட்டு தான். அ அ அந்த எக்ஸ் வேல்யூ டிவைடட் பை இசட் இன்டூ வந்துட்டு இந்த வேல்யூ. ஸோ, அதுக்கப்புறமேட்டு இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே இதா பிரிண்ட் பண்ண போறது. ஒரே இதா ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனியா பிரிண்ட் ஆஃப் போட்டும் பண்ணலாம். அதுக்கு பதிலா நம்ம ஒரே ஸ்ட்ரிங்க ஃபார்ம் பண்ணிருவோம். ஒரு ஸ்ட்ரிங்கா ஃபார்ம் பண்ணிட்டு, அத வந்துட்டு ஒரேடியா பிரிண்ட் பண்ணிடுவோம். இது 2க்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு கேரக்டரா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிட்ல ஸ்பேஸ் இருக்கு, ஸ்டார் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படிங்கிறப்போ, விட்த் அண்ட் ஹைட் இருக்கு அப்படிங்கிறப்போ, வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பிரிண்ட் ஆஃப்பும் பண்ணலாம். ஒரு கேரக்டரா. அதுக்கு பதிலா அ ஆனா அப்படி போம்போது இந்த கமாண்ட் லைனுக்கு எக்கச்சக்கமான பிரிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இத்தன கேரக்டர் இருக்கு. அப்ப 25 இன்டூ 80 அப்படின்னா, ம் ஒரு 2000 2000 கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த 2000 கேரக்டர்ஸும் வந்துட்டு ஒரேடியா ம் அ ப அ 2000 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரேடியா போச்சு அப்படின்னா, கமாண்ட் லைனால இது பண்ண முடியாது. ஸோ ஜிட்டர் ஆகும். ஸோ அதுக்கு பதிலா நம்ம அத ஒரே ஸ்ட்ரிங்கா ஃபார்ம் பண்ணிட்டு, ஒரு ஸ்டாம்ப் எடுத்து பிரிண்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிங்க ஃபார்ம் பண்ணி, அத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்னன்னா, எடுத்தோனயும் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு அந்த கர்சர் வந்துட்டு ரீசெட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான கமாண்ட் தான். ஸோ நம்ம ஓவர் ரைட் பண்றோம். ஒவ்வொரு ஃப்ரேம் பண்ணும்போதும் அத வந்து ஓவர் ரைட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எஸ்பிரின்ட்எஃப் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு நம்ம ஏற்கனவே இந்த 2 பஃபர் ஒண்ணு வச்சிருக்கோம். சரி இது வந்துட்டு ஒரு அர் அ அ கால்குலேட் பண்ணி எத்தன கேரக்டர்ஸ் வருமோ, அதுக்கேத்த மாரி இந்த கமாண்ட் க்கான கேரக்டர்ஸும் சேர்த்தி. ம். 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 கமாண்டுக்கான கேரக்டர்ஸும் சேர்த்தி வந்துட்டு, நம்ம அந்த ரெண்டரிங் பஃபர் வந்துட்டு இங்க வச்சிருப்போம். ம், ம். ஸோ அதையும் சேர்த்தி வந்துட்டு இது இது பண்றோம். இப்ப வந்துட்டு பேசிக்கா இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு அ ஒரு அ இந்த அட்ரஸ்ல வந்துட்டு இந்த இத ரைட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அது கூட வந்துட்டு இங்க போடு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ ரெண்டரிங் பஃபர் கூட வந்துட்டு இந்த பீன ம் இது இது வந்துட்டு என்ன வ அ லென்த்தோ வந்துட்டு அத வந்துட்டு இந்த எஸ்பிரின்ட்எஃப் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. அ அப்ப இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு அட்ரஸ வாங்குது. ஃபர்ஸ்ட் பாராமீட்டரா அந்த அட்ரஸ்ல இத ரைட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபங்ஷனோட அவுட்புட் வந்துட்டு என்னன்னா, என்ன லென்த்தோ வந்துட்டு அத வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அ இது நார்மலா இந்த ஒரு அட்ரஸ் மட்டும் குடுத்துட்டீங்கன்னா, அது மேல வந்துட்டு ஓவர்ரைட் பண்ணும். அதுதான் இதோட வேலையே. ஸோ அ அ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ம் ஒவ்வொரு முறையும் அ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே. இதுதான் ஒரு ஏற்கனவே இருக்கிறது. அ இந்த எஸ்பிரின்ட்எஃப் வந்து என்ன பண்ணும்னா, இத அழிச்சிட்டு மறுபடி அடுத்தத பிரிண்ட் பண்ணும். ஆனா, இதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் என்ன இருக்குன்னா, இது என்ன லென்த்தோ அத வந்துட்டு இது ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ, அதனால இது ஏற்கனவே இருக்க அட்ரஸோட அடுத்த இடத்துல அ ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இத இத வந்துட்டு சேர்த்தி பிரிண்ட் பண்ணு அப்படி அப்பெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம வந்துட்டு இத வந்துட்டு நம்ம இது பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க.
ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷன்ல வந்துட்டு இத ஆட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ வந்துட்டு எடுத்தோனே இது வந்து இந்த ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரெண்டரிங் பஃபர்ல அ ஒவ்வொருத்தர் இருக்க கிரிட்ட வந்துட்டு இதில ஆட் பண்ணிடுவோம். ஆர் வந்துட்டு அ நெக்ஸ்ட் வந்து அந்த கிரிட்டோட இது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கலர் இந்த என்ன கலரோ வந்துட்டு அத ஆட் பண்ணுவோம். கலர் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அ ரீ அ ஒரு இது பண்ணும். எ அடுத்த லைன்ல போகிட்டு அத வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, இங்க ஒரு லைன்னா இங்க வந்துட்டு கலர் ரீசெட் ஆயிட்டு, அடுத்து இருக்கிறது வந்துட்டு இன்னொரு இது ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிறனால, அதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க பிரிண்ட் பண்ணுவோம். இது ஒரு வழியா வந்துட்டு இது அப்படியே இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த அந்த ஒரே ஒரு இத வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு 30 மில்லி செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வந்துட்டு இத வந்துட்டு ரீரெண்டர் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா இதுதான். இதுல நான் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பீடு இது ஒரே ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும் என்னன்னா, இந்த ஸ்பீடு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு முன்னாடி வருது அப்படிங்கிறது, இது வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு வந்துட்டு 10 10 அ 10 10னா குறையும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவே இந்த ஜூம் ஃபேக்டர்ங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னதே தான். அ இது வந்துட்டு எவ்வளோ பெருசா தெரியணும் அப்படிங்கிறது. அ பெரு அ ஜூ 100ன்னு இருந்துச்சுன்னா, இது ஜூம் ஃபேக்டர் தான். ம். நெக்ஸ்ட் இருக்கிறது ஜூம் ஃபேக்டர் பை 2. பிகாஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பெருசா தான் இருக்கு. அதுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதுனால, பேசிக்கா இது வந்துட்டு பக்கமா கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறனால. ஏன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இங்க 500ன்னு எக்ஸ் 500ன்னு இருக்கு. அ ஒய் வந்துட்டு 200ன்னு இருக்கு அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற அ ஸ் அ இது பொசிஷன் வந்துட்டு ம் என்னவா இருக்கும்னா, 2.5ன்னு வரும். ஸோ 2.5ன்னா அது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இது கிட்ட வரும். எப்படி சொல்றதுன்னா, அந்த ம், ம். ஒரு நிமிஷம். ம். இதுதான் அந்த ஸ்க்ரீன் அப்படின்னா, இது வந்துட்டு ஆரிஜின் அப்படின்னா, இதுல 2.5ன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கும். இங்க அல்லது இங்க இருக்கும். இவ்ளோ கிட்ட இருக்கும். ஸோ அதுவே இந்த ஜூம் ஃபேக்டர் அப்படின்னா, இது வந்துட்டு இங்க இல்லாம இன்டூ ஒரு 100ன்னா, அப்போ 250 அப்படின்னா, அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் இருக்கும். நமக்கு அ அ அ இந்த இடத்துல ஸ்பான் ஆகும். அப்படிங்கிறத வந்து இது பண்றதுக்காக. ஸோ அவ்வளதான். ஸோ அதுவே வந்துட்டு டைரக்ஷன் வந்துட்டு ஆ அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன விட்டு வெளிய போயிறக்கூடாது அப்படிங்கிறதுனால, டிவைடட் பை 2ன்னு போட்டு இது பண்றோம். அவ்வளோதான். மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம இத பார்த்தோம்னா, இதே மாரி நெறைய பண்ணிட்டு இருந்தா நமக்கு தெரியும். இப்ப தான் பண்றோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்மளே என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரைட் பண்ணாலும், அ கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்லயும் ப்ராப்ளம்ஸ் வருது. அவ்வளோதான். இதுக்கான கோட் வந்துட்டு அந்த குடுத்துருக்க ரெப்போல இருக்கும். If you find it useful, thanks for watching. Bye bye.